வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜமுனா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணவும், உங்கள் உறவு நண்பருக்கும் ஷேர் பண்ணவும். நீங்கள் இரவில் பால் குடிக்கிற பழக்கம் இருக்குமென்னு சொல்லி சொன்னா கட்டாயமாக இரவில் ஒரு கப் பாலை குடிக்குங்கோ. குடிச்சிட்டு படுத்தா நல்லது. அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கற்கண்டு விற்போம்னா இனிப்புக்காக ஆட் பண்ணலாம். நான் இதை பால் எடுத்து நல்ல வடிவாக காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இதில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 2-3 கட்டை தான் போட்டுலாம். மற்றது கண்டிப்பாக பால் சளி பிடிக்கிறோம்னு சொல்கிற ஆக்களுக்கு மஞ்சள் சரியா உங்களுக்கு தெரியும். மஞ்சள் மகத்துவத்தை பற்றி உங்களுக்கு அடிக்கடி மஞ்சளை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு அரைக்கரண்டி மஞ்சளும் கொஞ்சம் மிளகு தூளும் போட்டுட்டு பால் ஒவ்வொரு நாளும் இரவில் காய்ச்சி குடிக்குங்கோ. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சத்து இருக்கும். இந்த சளி பிடிக்காது. உடம்புல நிறைய சத்துக்களையும் எனர்ஜியையும் கொடுக்கும். இப்போ பால் இப்படித்தான் காய்ச்சி ஒவ்வொரு கப் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கையும் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பாலில் எல்லா வகையான சத்துக்களும் இருப்பதால பால் உங்களுக்கு சிறந்த விட்டமின் உள்ள உணவு. ஒவ்வொரு நாளும் இரவில் பாருங்க எப்படி நான் பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. மஞ்சள் கலந்த பாலும் மிளகு கலந்த பாலும் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருத்தமும் கிட்ட வராது. குடிக்கலாம் வாங்கோ. சூப்பராக இருக்கு. கற்கண்டு தான் போட்டேன். அதுக்கு சீனி போடையில ஏன்னு சொல்லிச்சுன்னா சீனியிலையும் சுகர் கூட அப்படி பிரச்சனை இல்லை. கற்கண்டு கொஞ்சம் அளவாக போடலாம். போடாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் அநேகமாக இனிப்பு சேர்க்க மாட்டேன். டீயே குடிக்கணும். தேங்க்யூ. நன்றி.